அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கி காலையில் ஏடிஎம் போனப்போ அங்கே இருக்க செக்யூரிட்டி கேட்டார், ஹாப்பி மொஹரம் அப்படின்னு சொன்னார். தேங்க்ஸ் சார்னு சொன்னேன். அப்புறம் பக்ரீத்துக்கும் பிரியாணி கொடுக்கல, மொஹரத்துக்கும் நீங்கள் பிரியாணி கொடுக்கல அப்படின்னு சொன்னார். ரம்ஜான் பக்ரீத்துக்கு செய்வோம், ஆனால் மொஹரத்துக்கு நாங்கள் பிரியாணி செய்ய மாட்டோங்க, இன்றைக்கி நோன்பு நோற்போம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நோன்பு நோற்பீங்களா? என்னங்க அது இன்னிலேருந்து ஆரம்பமா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க ஆரம்பம்னா அந்தமாரி இந்த ரம்ஜான் மாதத்தில் இருக்க மாரி 30 நாள் அந்தமாரிலாம் இல்லை, இந்த நாளும் இதுக்கு முதல் நாளோ அல்லது மறுநாளோ 2 நாட்கள் மட்டும் நாங்கள் நோன்பு நோற்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்காக அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். நிறைய பேருக்கு சகோதர சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு மொஹரம்னா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அது எதுக்காக அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதனால் இந்த காணொளி. நேற்று கூட நம்முடைய சகோதரர் பெருமாள் சார், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் பெருமாள் சார் அவர்கள் ஃபோன் பண்ணும்போது இந்த மொஹரம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இந்த மொஹரம் அப்படிங்கிறது இஸ்லாமிய ஆண்டு அதோடைய புத்தாண்டுடைய முதல் மாதம். மொஹரம்ங்கிறது முதல் மாதம். 12 மாதம் தான். மற்ற இப்போ ஆங்கிலத்தில் தமிழ்லாம் எப்படி 12 மாதம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இறைவன் சொல்கிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 அப்படின்னு சொல்கிறான். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய கேலண்டருக்கும் 12 மாதங்கள் தான். அதோடைய முதல் மாதம் மொஹரம். அந்த மொஹரம் உடைய 10வது நாள் இன்றைக்கி. இப்போ அந்த கடைசி மாதம் துல்ஹஜ், ஹஜ்ஜுடைய மாதம். இப்போ போன மாதம் முடிஞ்சது இல்லையா, ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடணும், பக்ரீத் கொண்டாடணும், ஹஜ்ஜுக்கு போகிற மக்கள் போயிட்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கடைசி மாதம். துல்ஹஜ்ஜுங்கிறது கடைசி மாதம். அது முடிஞ்சதோட இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்க மொஹரம் மாதம். இது இஸ்லாமிய கேலண்டருடைய முதல் மாதம். அது இப்போ 1448. இப்போ இது மாதிரி நம்பர் வச்சு சொல்லக்கூடிய ஆண்டு முன்னாடி இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் இல்லை, அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியாளர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்துலேயும் இல்லை. அப்போ எப்படி ஆண்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அப்போல்லாம் அந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு பிரபலமான நிகழ்ச்சி நடந்திருந்தால் அதை வச்சு அந்த ஆண்டுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக யானை ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. யானைப்படைகளை கொண்டுகிட்டு ஒரு ஆள், ஆபிரகாங்கிற மன்னன் அந்த காபாவை இடிக்கிறதுக்காக வந்தான். அதுக்கப்புறம் இறைவன் அந்த சின்னஞ்சிறு குருவிகள் மூலமாக அதனுடைய கால்லையும் அதனுடைய அலகுகள்லையும் பொடி கற்கள், அது மூலமாக அந்த யானைப்படை அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு. அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு யானை ஆண்டுன்னு வச்சுருந்தாங்க. இது மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சொல்கிற மாரி நம்பர் போட்டு ஒரு ஆண்டு கணக்கு கிடையாது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஆட்சி அதிகமாகுது, அப்போ மக்கள் தொகை பெருகுது, ஏரியா பரப்பளவு பெருகுது. இப்போ கடிதங்கள் எழுதுகிறாங்க அவங்களுடைய உட்பட்ட ஆட்சியாளர்களுக்கோ இல்லை மற்ற நாட்டு மன்னர்களுக்கோ கடிதம் எழுதும்போது இது எந்த வருஷத்தில் எழுதப்பட்ட கடிதம்ங்கிறது தெரியுறதில்ல. மாதம் மட்டும் இருக்கும், வருஷத்துடைய கணக்கு தெரியாது. அப்போ இதில் குழப்பம் வருது. அப்போ ஆண்டுடைய எண்ணிக்கை ஒன்று வேணும் அப்படின்னு பேசும்போது என்ன செய்யலாம், எப்போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை வச்சு வைக்கலாமா, இல்லை அவருக்கு குர்ஆன் இறக்கியுள்ளப்பட்ட அந்த நாள்லேருந்து கணக்கு வைக்கலாமா, இப்படி பல ஆலோசனைகள் செய்யப்பட்டன. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்தது, இஸ்லாம் பரவலாகியது, மக்கள் மத்தியில் நிறைய போய் சேர்ந்தது. அதனால அந்த ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட, ஒரு எழுச்சி ஏற்பட்ட அந்த நாள்லேருந்து கணக்கு வைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கல்ல, அந்த நாள்லேருந்து கணக்கு வச்சு தான் ஹிஜ்ரி அப்படின்னு சொல்லி, ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்ட காலண்டர் ஹிஜ்ரி காலண்டர். அதோடைய 1448 வருஷம் ஆச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன நாள் இப்போ இது இன்றையிலேருந்து 1448 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு கணக்கு வச்சுருக்காங்க. இப்போ இது மொஹரம்னா என்ன, மொஹரமுடைய சிறப்பு, அதோடைய குறிப்பாக இந்த 10வது நாள் அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, நபிகள் நாயகம் மதீனாவுக்கு வந்திருந்த போது அந்த யூதர்கள், அங்கேருந்து யூதர்கள்னால் நோன்பு வச்சாங்க. நோன்பு வைக்கிறங்கிற பழக்கம் எல்லா சமுதாயத்திலையும் இருக்குது. அதில் நாங்கள் நோன்பு அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, இந்த நாளில் தான் மோசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை பின்பற்றிய தோழர்களும் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டார்கள். அது ஒரு வரலாறு. மன்னன் கொடுங்கோல் மன்னன் ஒருத்தன் தான் ஃபிரௌன் சொல்லி, அவனுடைய ஆட்சிக்கு கீழே அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இறைவன் மோசஸ்ங்கிற சொல்லக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக அனுப்பி அவனுக்கு எவ்வளோ செய்திகள் எடுத்து சொல்லப்பட்டது, அவன் கேட்கவே இல்லை.
கடைசியாக இறைவனுடைய கட்டளைப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் பிறப்பிட்டு போக சொல்லி ஒரு கட்டளை வந்தது. அந்த அடிப்படையில் கிளம்பி போனாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றாங்க. முன்னாடி பார்த்தா கடல் இருக்குது, பின்னாடி இந்த படைகள் துரத்திக்கிட்டு வருது, இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கவலைப்பட்டாங்க. அப்போ இறைவனுடைய கட்டளைப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை கொண்டு அடித்த போது கடல் பிளந்து வழிகள் வந்தது. அந்த வழிகள் வழியாக இவங்க எல்லாம் பாதுகாப்பாக அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டே வந்த அந்த பின்னாடி வந்த அந்த ஃபிரௌன் என்ன பண்ணுறான், ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் சரி அவங்க போன மாதிரி நம்மளும் போவோம்னு சொல்லி பின்னாடியே வர்றாங்க, துரத்திக்கிட்டு வர்றாங்க. இவங்க பாதுகாப்பாக அந்த பக்கம் போய் சேர்ந்த பிறகு கடல் வந்து மீண்டும் தண்ணி இறைவனுடைய கட்டளைப்படி ஒன்றா சேர்ந்து அந்த கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் அந்த ஃபிரௌனும் அவனுடைய அந்த படைகளும் மூழ்கடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் நடந்து அந்த மக்கள் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரும் என்னை போன்ற இறை தூதர், எங்களுக்கு முன்னாடி வந்த இறை தூதர், அவருக்கும் எங்களுக்கும் கூட நெருங்கிய உறவு இருக்கிறது. இறை தூதர்களுடைய அடிப்படையில் நாங்கள் அவரையும் மதிக்கிறோம். ஸோ அதனால நாங்களும் நோன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி நோன்பு வச்சாங்க. தோழர்கள் கேட்டாங்க, யூதர்களுக்கு மாதிரியே நம்மளும் ஒரு நாள் நோன்பு வைக்கிறோமே அப்படின்னு கேட்டபோது ஒரு நாள் சேர்த்து வைப்போம், 2 நாட்களாக நோன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நேற்று 9 அல்லது 10 இந்த 2 நாட்கள், அல்லது ஒரு வேளை 9ல் வைக்க முடியலைன்னு சொன்னால் இந்த 10 கண்டிப்பாக வைக்கணும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் சேர்த்து 10 அல்லது 11 ஆக 9, 10, 11 ஆகிய நாட்களில் 2 நாள் முன்னாடியோ பின்னாடியோ வைக்கணும். இந்த நோன்பு இந்த முஹர்ரம் 10வது நாளில் கண்டிப்பாக நோன்பு இருக்கணும். இதோட ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியோ சேர்த்துக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் தான் நம்ம நோன்பு நோக்கிறோம். அதுதான் இந்த முஹர்ரமுடைய சிறப்பு. இப்போ இது போல் நல்ல நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. இதே முஹர்ரம் 10ல் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனால் ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டில் நபிகள் நாயகத்துக்கு பிறகு எல்லா கலீஃபாக்களுக்கும் பிறகு முஆவியாவுடைய ஆட்சியாளர் இருந்தார். முஆவியாங்கிறவரே அவருக்கும் பிறகு அவருடைய மகன் யசீதுங்கிறவன் ஆட்சியாளராக வந்தான். அவன் வந்து கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். இஸ்லாத்துக்கு மாற்றமாக புறம்பான ஆட்சி செஞ்சிகிட்டு இருந்தான். இப்போ மக்களை வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தான். இந்த நேரத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்துடைய பேரன் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிள்ளைங்க 2 பேர். அதில் ஹசன் ஹுசைன் 2 பேர். ஹசன் ரலியல்லாஹு முன்னாடியே மூத்தாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த சஹாபி, அந்த தோழர் இந்த போரில், இந்த யசீதுக்கு எதிரான அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரான போரில் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள், இறைவழியில் உயிர் நீக்கிறாங்க. இது ஒரு துயரமான சம்பவம், துயரமான ஒரு துக்கமான சம்பவம். இது பின்னாடி நடந்தது. ஆனால் அதுக்காக நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது சரியான முறை அல்ல. எந்த ஒரு உயிர் இறந்தாலும் அவருக்காக துக்கம் அனுசரிக்கிறதுங்கிறதே 3 நாட்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த உறவினர் உங்களுக்கு எந்த உறவினர் இறந்தாலும் அவருக்காக நீங்கள் துக்கம் அனுசரிக்கிறதுங்கிறது 3 நாட்கள் தான். அதுக்கு பிறகு நார்மல் லைஃபுக்கு வந்துடணும். அப்படி இருக்கும்போது இவர் கொல்லப்பட்டு அல்லது ஷஹீதாக்கப்பட்டு இறைவழியில் உயிர் நீத்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் 970 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அதுக்காக துக்கம் அனுசரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, வருஷா வருஷம் அவருடைய நினைவாக நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இஸ்லாமிய முறை அல்ல. அது சில பேர் அந்த மாரி செஞ்சிட்டு இருக்காங்க. அது சரியான வழிமுறை அல்ல, இஸ்லாத்துக்கு உடன்பாடான வழிமுறை அல்ல. இதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆக இந்த முஹர்ரம் 10வது நாளில் ஒரு துக்கமான சம்பவம் நடந்ததுங்கிறது உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் ஷஹீதாக்கப்பட்டார், இறைவழியில் உயிர் நீத்தாருங்கிறது உண்மை. அது நமக்கு கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம், இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் இறைவழியில் உயிர் நீத்தார்கள், அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுக்கணும்னு சொல்லி இறைவனிடம் நாம் துவா செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் அதை காரணமாக வைத்து வருடம் நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறதுன்னு சொல்கிறது இஸ்லாமிய வழிமுறை அல்ல அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய நண்பர்கள் சகோதரர்களுக்கும் சொல்லணும். நம்மளோட வேலை செய்யக்கூடியவங்க, நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்க கேட்கும்போது முஹர்ரம்னா என்ன, எதுக்காக அதை அனுசரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான சரியான விளக்கத்தை நாம் சொல்லணும். அதை இந்த காணொளி மூலமாக நாம் இதை தெரிவிக்க விரும்புகிறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.